وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியால இரண்டாவது எங்களுடைய அமர்வு முசாஹபத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய அந்த தோழமை என்ற தலைப்புல இன்றைய இரண்டாவது அமர்வு. அல்ஹம்துலில்லாஹ், சென்ற கிழமை அல்லாஹ்வுடைய உதவியால சில விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ்ன்று நாங்கள் முராஜா பண்ணினோம், நாங்கள் படிச்சு கொண்டோம், தெரிஞ்சு கொண்டோம். இந்த அடிப்படையில் அதாவது பொதுவாக நாங்கள் சென்ற கிழமை என்ன படித்தோம் என்றத ஒரு ஃபுலாசாவாக, ஒரு நுபுதாவாக, ஒரு ஈஜாஸாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு தொடர்ந்து நடத்தினால் எங்களுக்கு என்னென்ன நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம் என்ற அந்த தொடர்பாடல் ஒன்று ஈக்கணும். இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் في الأسبوع الماضي نحن درسنا بداية عن أهمية دراسة اللغة العربية. லுகா அரபியாவை நாங்கள் படிக்கிறதுடைய அந்த அஹ்மியத், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமாக நான் ஆரம்பித்தேன். அதில் லுகா அரபியா சம்பந்தமான ஒரு முகத்திமா நுபுதா யசீராவை நான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். அதில் உண்மையில் நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஏராளமான லுகா அரபியாவை நாங்களும் படிக்காதவங்க படிச்சு கொள்ளணும், படிக்கிறவங்க இன்னமும் அதை தேடி தேடி படிக்கணும் என்ற ஒரு நல்ல நோக்கம் தான். அது சம்பந்தமாக நான் சில மாலுமாத்துகளை, இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணி கொண்டேன். இந்த அடிப்படையில் உண்மையில் என்னென்னு சொன்னால், அந்த மாலுமாத் ஹவுல லுகல் அரபியால இன்னொரு மாலுமாத் தான். இந்த ஆலம்ல கிட்டத்தட்ட ஹவாலை அக்தர் மின் 22 و400 مليون شخص حول العالم يتحدث هذه اللغة. கிட்டத்தட்ட 42.2, அதாவது 42.2 கோடி மக்கள் இன்றைக்கு மதர் டங்காக, அவர்களுடைய லுகத்துல் உம்மாக இன்றைக்கு இந்த லுகா அரபியாவை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க உலகத்திலேயும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே போல இந்த மதர் டங்காக, அதாவது லுகத்துல் உம்மாக, தாய்மொழியாக பிரதானமாக 3, அதாவது ஒன்று ஷாம்ல, அதே போல ஷிபுல் ஜசீரத்துல் அரபியா, அதே போல ஷிமால் அஃப்ரிகா. இப்போ ஷாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், ஷாம் என்று சொல்றது பிரதானமாக 4 நாடுகள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாமுடைய பிரதேசத்துக்கு நிறைய துவா செஞ்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிறப்புகள் குர்ஆன்ல கூட 5 இடத்துல பாரக்னா ஹவுலஹு என்று சொல்லி அந்த முபாரக், நாங்கள் பரக்கத் செய்திருக்கிறோம் என்ற விஷயத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 5 இடங்கள்ல இந்த ஷாம் தேசத்தை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த ஷாம் தேசம் என்று எடுக்கக்கூடிய நேரத்துல நான் இதை ஒரு சின்ன குலாசாவாக, ஒரு நுபுதாவாக சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் போகும் எங்களுடைய ஹெட்டிங்க்கு, மௌதூக்கு இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த ஷாம் என்று சொல்லக்கொள்ள அது மின் அஃதலி பிலாதில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஊர்களாக அல்லாஹ் பிரிச்சதுல மிகவும் சிறந்த இடம்தான் இந்த ஷாமுடைய தேசம். அதுல 4 நாடுகள். ஷாம் என்றாலே சிரியா, லெபனான், பலஸ்தீன், உருதுன், ஜோர்தான். அப்ப சூரியா என்று சொல்லுவாங்க அரபுல, நாங்க சிரியா என்று சொல்லுவோம். அதே போல லுபனான், லெபனான், பலஸ்தீன், அதே போல அல் உருதுன், ஜோர்தான். அப்ப இந்த 4 நாடுகளுக்கும் தான் பொதுவாக ஷாம் தேசம். இந்த ஷாம் தேசத்துல அல்லுகத்துல் ஊலா يعني تعتبر اللغة الأولى، يعني هذه اللغة العربية تعتبر اللغة الأولى في هذه المناطق، يعني في بلاد الشام. அப்ப بلاد الشامல ஷாம் தேசத்துல அந்த ஷாம் தேசத்துல ஒன்று தான் எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள், அல்லாஹ்வுடைய உதவியால அந்த கஸாவுடைய போர் ஓரளவுக்கு
முடிவுக்கு வந்தாலும் சீஸ்பயர் பண்ணப்பட்டாலும் இவர்கள் யூதர்கள் என்பவர்கள் பொதுவாக அல்லாஹ் குர்ஆன்ல அக்தர் மின் சலாசின சிஃபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஹத்தஸ் அன் ஹாஉலா இந்த யூதர்களை பத்தி 30க்கும் மேற்பட்ட அவர்களுடைய சிஃபாத்துகள் அல்லாஹ் தஆலா அன் சிஃபாத்தி ஹாஉலாய் அன் சிஃபாத்திஹிம் இவர்களுடைய யூதர்களுடைய சிஃபாத்துகளை பத்தி பேசுறான். அல்லதீன ஆஹத்த மின்ஹும் சும்ம யன்குதூன அஹ்தஹும் நக்துல் அஹத் என்பது மின் சிஃபாத்திஹிம் அத்தபீஇய்யா அவங்களோட இயற்கையான ஒரு குணங்கள் ஒன்று தான் இந்த யூதர்கள் இன்றைக்கு ஒரு அக்ரிமெண்ட் அடிப்பாங்க, அந்த அக்ரிமெண்ட் அவர்களே முறிப்பார்கள். இது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது. என்றாலும் நாங்க தொடர்ந்தும் அந்த சலாமத்துக்காக வேண்டி அலைனா நதுவல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா லஹும் யானி லி அஹ்லி ஃபலஸ்தீன் வ ஹுசூஸன் லி அஹ்லி கஸ்ஸா கஸ்ஸாவுடைய மக்களுக்காக வேண்டி நாங்கள் கட்டாயம் துஆ செய்யணும். அந்த ஒரு விஷயத்துல ஒன்று தான் அந்த கஸ்ஸாவுடைய மின் ஃபதாஇலி கஸ்ஸா அன்ன இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா உலித ஃபீஹா எங்க பிறந்தாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க ஹிஜ்ரி 150 பிறந்த இடம் கஸ்ஸால தான் பிறந்தாங்க. தூஃபிய ஃபி மிஸ்ர் மரணித்தாங்க எகிப்து நாட்டுல 2204 ஆண்டு ஹிஜ்ரி 204 150 பிறந்தவங்க ஹிஜ்ரி 204 வஃபாத்தானாங்க. ஜுர்னா கபரஹு நாங்க அவங்களோட கபரை ஜியாரத் செஞ்சிக்கிறோம். அதுல ஹதீஸ்ல உண்டு தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆலிமு குறைஷி வம்சம், அவங்க குறைஷி வம்சம். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் ஈக்கிறாங்க இடையில கேப்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் இடையில. மல அல் அர்த இல்மன் பல ஹதீஸ்கள் ரிவாயத்துகள் வந்து இருக்குது. அவரின் மூலமாக உலகத்துக்கு அல்லாஹு தாலா இல்ம பரத்துவான் நிரப்புவான் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிறாங்க. அப்ப இது வந்து அந்த ஷாம்ல இன்றெடுத்த ஒரு உன்னதமான இமாம் தான் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள். இது முதலாவது. تعتبر هذه اللغة العربية اللغة الأولى في مناطق بلاد الشام. பிலாது ஷாம் என்ற 4 நாடுகளை கொண்டது அந்த ஷாம் தேசம். இரண்டாவது ஷிபுல் ஜசீரத்தில் அரபியா, ஷிபுல் ஜசீரா அல் அரபியா என்ற கொள்ள 9 நாடுகள் அதுள்ளுக்கு உள்வாங்கப்படும். அந்த 9 நாடுகளை நான் சுருக்கமாக சொல்லணும். ஒன்று ஜோர்தான், அடுத்து ஈராக், குவைத், பஹ்ரைன், கட்டார், இமாரா அல் அரபியா அல் முத்தஹிதா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே போல ஒமான், அதே போல யமன் வல் மம்லகா அல் அரபியா சவுதியா. இதுக்குதான் ஷிபுல் ஜசீரத்தில் அரபியா என்ற பெயர் சொல்லப்படுது. ஜோர்தான், ஈராக், குவைத், பஹ்ரைன், கட்டார், இமாரா அல் அரபியா முத்தஹிதா UAE, ஒமான், யமன், சவுதியா. அதே போல ஷிமால் அப்ரிக்கா என்று சொல்லக்கூடிய நேரத்துல 6 நாடுகள், அல் ஜசாயிர் அல்ஜீரியா என்று சொல்லுவோம். அதே போல மிஸ்ர், ஈஜிப்ட், லிபியா, அதே போல மகரிப் மொரோக்கோ, சூதான், அதே போல தூனுஸ். இந்த 6 நாடுகளுக்கு தான் ஷிமால் அப்ரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த மனாத்திக்கல்ல ஹாதி லுகல் அரபியா துஅதபர் லுகத்தல் ஊலா, அல்லுகத்தல் ஊலா, மதர் டங், அதாவது லுகத்துல் வந்து இந்த மனாத்திக்கல்ல பேசப்படுது. இன்ஷா அல்லாஹ் இது அந்த லுகா அரபியாவுடைய இந்த மாலுமாத்துகள் உண்டு. அதையும் ஒரு ரகுபத்தன், அதாவது அவங்களோட உள்ளங்கள்லையும் படிச்சவங்க இன்னமும் தேடி படிக்கணும். அந்த லுகா அரபியா வந்து தெரியாதவங்க படிக்கணும் என்ற நோக்கத்துல தான் இந்த ரகுபத்தை ஆசை ஊட்டத்துக்கு அல் ஹஸ் அலா தஅல்லுமி ஹாதி லுகா யானி அந்த நோக்கத்துல தான் பிஹாதி நியா அலா ஹாதி நியா யானி இந்த நீயத்துல அடிப்படையில தான் நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்றேன். இதனுடைய சிறப்புகளை சொல்றேன். ஹைர். அப்ப முதலாவது விஷயங்கள் நாங்க லுகால் அரபியாவை பத்தி தௌதீஹ் நுபதா யஸீர அஹ்மியத் லுகத்தில் அரபியாவை பத்தி நாங்க சென்ற கிழமையும் ஞாபகப்படுத்தியிருந்தோம். இந்த கிழமையும் ஒரு 2 விஷயங்களை ஞாபகப்படுத்தினோம். அதுக்கு பின்னால இந்த மௌது திராசாத்துடைய இந்த பாடத்துடைய மௌது ஹெடிங் என்ன? அது எஷ்டமில் அலா ஜுஸ்ஐன் 2 பகுதிகள், யன்கிஸ்மு இலா கிஸ்மின் 2 பகுதிகளை கொண்டது. அல் ஜுஸுல் அவ்வல் சுஹ்பா என்று சொல்றத நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். சுஹ்பா தோழமை, அது எங்கிருந்து வந்தது என்ற விஷயத்தை நான் சுஹ்பத் என்றது வந்து மஸ்தர், ஒரு மஸ்தர். அது முஷ்தக் மினல் ஃபியல், எந்த ஃபியல்ல இருந்து வந்ததுன்னா சொஹிப யஸ்ஹபு என்ற ஃபியல்ல இருந்து வந்தது. அப்ப சுஹ்பத் என்ற என்ன கருத்து என்றதையும் விளங்கப்படுத்தினேன். முகாரணத்து ஷை வ முகாரபத்துஹு, ஒன்றோட அட்டாச் ஆகுறது, வ முகாரபத்து அதற்கு நெருங்குறது, ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகுறது, ஒன்றோட நாங்க என்ன செய்யறோம், இணையிறோம், ஒன்றோட
நாங்க இன்னொரு விஷயத்தோட இணைந்து கொள்றோம், அதற்கு கிட்டுமையாகிறோம் என்ற விஷயத்தை தான் சொஹ்பத் லுகத்தன் அடிப்படையில வரக்கூடிய அந்த கருத்தை நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அடுத்தது வந்து அதுலேருந்து தான் ஒமின்ஹு சாஹிப் என்றது வந்தது குர்ஆன்லயும் அல்லாஹு தாலா. அப்ப மனைவிக்கும் சாஹிபா என்று சொல்லப்படுது என்றதையும் வான்னஹு தாலா ஜத்து ரப்பினா மத்தக சாஹிபத்தும் வலா வலதா. ரெண்டாவது விஷயம் சுஹ்பா இஸ்திலாஹன், முஸ்தலஹ்ல எப்படி பாவிக்கிறது, அது வந்து இபாரான் அலாகத்தின் பெய்ன ஷஹ்ஸைன், இரண்டு பேருக்கு மத்தியில அல்லது அக்ஸர பல பேருக்கு மத்தியில உண்டாகக்கூடிய ஒரு அலாகா, ஒரு தொடர்பு. அது எப்ப உண்டாகும் என்று சொன்னால் இந்த தவஃபுரி மஜ்மூஅத் மின ஸிஃபாத், இம்மா மின ஸிஃபாத் அல் ஈஜாபியா அவி சல்பியா. ஸிஃபாத் அல் ஈஜாபியண்டா நல்ல குணங்கள், அல் ஹசனா நல்ல குணங்கள், அல்லது சிஃபாத் சல்பியா அஸ்ஸய்யிஆ மோசமான குணங்கள். இவைகள் ரெண்டு பேருக்கோ அல்லது ஒரு டீம் கிடையில உண்டாகக்கூடிய தொடர்புக்கு தான் சொஹ்பத் என்று இஸ்திலாஹன் பாவிப்பாங்க. அப்போ லொகத்தன் இஸ்திலாஹன் அதையும் நான் போன கிழமை விளங்கப்படுத்தினேன். அப்படியான தன்மைகளும் நான், அதாவது சிதுக் உண்மை, அதே போல அமானத், அதே போல மஹப்பத், அதே போல இஹ்லாஸ், அதே போல ஈசார், அதே போல நொஸ் என்று சொல்லி இது சம்பந்தமாக பில்அக்ஸ் ஹாதி சிஃபாத், இந்த சிஃபத்துக்கு மாற்றமானவைகள் தான் கிது, பொய், ஹியானா, மோசடி, அதாவா, குரோதம், அதே போல ரியா முகஸ்துதி, அதே போல அல் அனானியா செல்ஃபிஷ், அதே போல அல் ஃபசாது அவில் தரர், அந்த விஷயத்துங்களை நான் போன கிழமை, அதாவது அனானியா என்று சொல்றது சுயநலம், அதே போல ஃபசாத் லரர் என்று சொல்றது வந்து அதாவது உண்ட கெடுதிய உண்டாக்குறது, கெடுதியின் பக்கம் வழிகாட்டுதல். இப்படியான விஷயங்கள் நல்ல நண்பர்களுக்கு இடையில நான் சொன்ன 6 தன்மைகள், நல்ல தன்மைகள் உருவாகும். அதுல அவங்க ஒன்று சேருவாங்க, 2 பேர் அல்லது பலர். கெட்ட இதுவல்களுக்கு மத்தியில, கெட்ட அந்த சிஃபாத்துகளுக்கு மத்தியில கெட்ட நண்பர்கள் உருவாகுவார்கள் என்ற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதுதான் 3 விஷயங்கள் உள்ளடங்குவதாக நான் சென்ற கிழமை ذكرت في الأسبوع الماضي ما يتعلق بهذا الموضوع يعني ثلاثة أمور. 3 விஷயங்கள் இந்த ஹெடிங்கோட சம்பந்தப்பட்டது. ஒன்று அஸ்ஸுஹ்பா, 2 விஷயங்கள் யன்கஸ்மு இலா கிஸ்மைன், சுஹ்பா, அடுத்து அல் குர்ஆனுல் கரீம். இந்த ஹெடிங் எங்களுடைய திராசத்துன மௌதுஉனா யன்கஸ்மு இலா கிஸ்மைன். கிஸ்முல் அவ்வல் அஸ்ஸுஹ்பா தோழமை, அல் கிஸ்மு ஸானி யானி அல் குர்ஆனுல் கரீம் குர்ஆனோட சம்பந்தப்படக்கூடியது, அது வேறொரு ஜுஸு. இந்த சுஹ்பத்துக்கு கீழே 3 விஷயங்கள் வருது. الأمر الأول الصحبة لغة، الأمر الثاني صحبة اصطلاحا، الأمر الثالث كما ذكرت يعني نظائر الصحبة في القرآن الكريم. குர்ஆன்ல சுஹ்பத் தோழமையுடைய கண்ணோட்டங்கள் என்ன, கண்ணோட்டத்துல இந்த குர்ஆன் இந்த சுஹ்பா தோழமையை பேசுறது. அதுல 3 விஷயங்கள், அது கீழே 3 விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். அவ்வலன் அல்ஃபாலு சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல வரக்கூடிய தோழமையோட சம்பந்தப்படக்கூடிய சொற்கள். இரண்டாவது அன்வா சுஹ்பத்தில் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், தோழமையோட சம்பந்தப்படக்கூடிய வகைகள். அதே போல 3வது மஆனி சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், இந்த வகைகள், இந்த அல்ஃபால்கள், இவைகளை எந்த கருத்துல, இந்த குர்ஆன்ல வரக்கூடிய கருத்துகள் என்னென்ன கருத்துக்கள்ல இந்த தோழமையை பத்தி குர்ஆன் பேசுது என்ற விஷயத்தையும் 3ஐயும் ஹுலாசத்தான் நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன். இன்றைக்கு அதுல முதலாவது விஷயம் அல்ஃபாலு சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு சனந்தூர் في هذا اللقاء إن شاء الله تعالى على قدر الاستطاعة بقدر ما يتيسر لي إن شاء الله تعالى. முடியுமான அளவுக்கு நான் உங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த சுஹ்பத்துடைய சம்பந்தப்படக்கூடிய இந்த சொற்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ். ஹைரன். அப்ப அல்ஃபாலு சுஹ்பா அல் வாரிதா ஃபில் குர்ஆனில் கரீம், எத்தனை சொற்கள் சுஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய எத்தனை சொற்கள் குர்ஆன்ல வந்திக்குது? கிட்டத்தட்ட சமானியத்து அல்ஃபாத், எத்தனை 8 சொற்கள் குர்ஆன்ல வந்திக்கு. சுஹ்பத்தோட சம்பந்தப்படக்கூடிய 8 சொற்கள் குர்ஆன்ல கூறப்பட்டிருக்குது. அதுல லஃப்துல் அவ்வல் அல் அஹ், அல் அஹ் என்றது சகோதரன், அதுதான் நாங்க பொதுவாக சொல்லக்கூடியது. அல் அஹ், அல் அஹ்ன சகோதரன்.
அது அந்த சகோதரன் ஒன்று கூட பிறந்த சகோதரன், அல்லது எங்களுடைய குடும்பத்துள்ளால ஏற்படக்கூடிய அலாக்காவால வரக்கூடிய சகோதரன், அல்லது தீனுடைய ஒரு சகோதரன், அல்லது தொழில் சார்ல வரக்கூடிய சகோதரன், இப்படி சில சில விஷயங்களுக்கு இன்ஷால்ல பின்னால விளங்கப்படுத்துறேன். அப்ப அல் அஹ் என்று சொல்றது சகோதரன். ஐட சொல்லுவாங்க இஹ்வத். ஐட ஜம்மு இஹ்வத், உஹ்வத் அப்படின்னா அஹ்ட ஜம்மு. அஹ் ஒருமை, இஹ்வத் என்றா பன்மை, உஹ்வத் என்றும் சொல்லுவார்கள். அதே போல உஹ்வானுன், அதே போல இஹ்வானுன் அப்படியும் சொல்லுவாங்க. அஹ்க்கு சிங்கியூலர், இஹ்வத் ப்ளூரல், இஹ்வத், உஹ்வத், இஹ்வத்துன், உஹ்வத்துன், அதே போல உஹ்வானுன், அதே போல இஹ்வானுன். இவைகள் அனைத்துமே சகோதரர்கள், சகோதரன், சகோதரர்கள். அதே போல சகோதரி என்ற கூட உஹ்த் ஐட டூரல், அதாவது ஜம்மு, பன்மை அஹவாத், அஹவாத் என்று சொல்லுவார்கள் அரபுல. ஹைர். இப்ப இதுல என்ன லஃப்ல அல்லாஹு தாலா குர்ஆன்ல பாவிக்கிறான் என்று சொன்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாமே என்னது, சகோதரர்கள் தான், சகோதரர்கள் தான். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன். அப்ப இஹ்வத் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்துல, இஹ்வத் என்றது அஹ்ட ஜம்மு, அஹ் என்றது ஒருமை, இஹ்வத் என்றது பன்மை. இப்போ முஃமின்கள் எல்லாமே என்னது, சகோதரர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல் அஹ் என்ற ஐட வரை, அதாவது தாரீஃப், ஐட தாரீஃப் வரை விலக்கணம். ஹுவன் நாஷிஉ, அதாவது ஹுவன் நாஷு, அஹ் என்ற சகோதரன் எப்படி, அதை நாங்க அரபுல சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு வரை விலக்கணம் இதுக்கு சொல்றாங்க. அதை நான் லேசாக இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துறேன். அஹ் என்ற இப்போ ஒவ்வொரு சொல்லுக்கும் மாஷா அல்லாஹ் அரபுல பொதுவாக எடுத்துக்கொண்ட, நான் ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தினதை போல சென்ற கிழமையும் كما ذكرت في الأسبوع الماضي عن أهمية اللغة العربية. يعني هذا لغة عربية ودي أهمية إن وقيمتها قيمة பொறுமதி. சாதாரணமாக எந்த லுகாலையும் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளா நஜித் ஃபி ஐ லுகத்தின் உஹ்ரா, எந்த லுகால வேறொரு லுகால எங்களுக்கு பெற்றுக்கொள்ளேலா இத மாதிரி அல்ஃபாதுகளை. சாதாரணமா ஒரு லஃப்லாக இருந்தால் எங்களுக்கு மஷூரான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு தெரியும், தரப என்று. தரப என்றால் சாதாரணமாக நாங்க அடித்தான் என்று சொல்லுவோம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட பேசுவாங்க முஆஜம்களை, மஆஜிம்களை நீங்க பிரட்டி பார்த்தா விளங்கும். அக்சர் மின் 50 மானா எத்தனை லஹு, யானி லரபைக்கு மட்டும் 50க்கும் மேற்பட்ட மானாக்கள் இருக்குது. 50க்கும் மேற்பட்ட மானாக்கள் குர்ஆன்லே பல மானாக்கள் சொல்லப்பட்டிருக்கும். இதா தரபுத்தும் ஃபில் அர்த், அப்ப தரப என்று சொன்னால் அடித்தான், இதா தரபுத்தும் ஃபில் அர்த்னா பூமியில பயணம் செய்யறது. அப்போ ஒரே ஒரு ஃபியல் தான், அந்த ஒரு ஃபியலுக்கு, ஒரு செயலுக்கு, தரப என்ற அந்த ஃபியலுக்கு, செயலுக்கு 50 சொச்சம் கருத்திக்கின்ற எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு லுகாவாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வலிதாலிக இக்தார அல்லாஹ் தஆலா லிஇன்ஸாலி ஹாதல் கிதாபில் அஸீஸ், இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா இறக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சூஸ் பண்ணின அந்த லுகா இந்த லுகா. அப்ப அல் அஹ் என்று சொன்னா என்ன, உண்மையில் எங்களோட பிறந்தவருக்கு மட்டும் அஹ் என்று சொல்றது. அப்ப ஐல தாரீஃப் சொல்லுவாங்க, வரை விலக்கலம், ஹுவன் நாஷிஉ மஅ அஹீஹி மின் மன்ஷஇன் வாஹிதின் அல ஸவா, ஒரு, அதாவது ஒரே இடத்திலிருந்து உருவாகிறது. நாஷ் என்ற உருவாகுதல், மா அஹீஹி தன்னுடைய சகோதரனோட ஒரே மஸ்லக், ஒரே வழியிலிருந்து வந்தவர் என்று சொல்றது. அப்படி என்றா என்ன, ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்திருக்கிறோம், நானும் என்னுடைய நானா அல்லது நானும் என்னுடைய தம்பி, ஒரு தாயிட மூலமாக நாங்க உலகத்துக்கு வெளியாகி இருக்கிறோம், வந்திருக்கிறோம் என்றா, அதுக்கு நானும் அந்த தாயின் மூலமாக உலகத்துக்கு வந்த மற்றவரும் சகோதரன். அல் முஷாரிக்குல்லி ஆஹர ஃபில் விலாதா மினத் தரஃபைன் அப்படின்னு சொன்னா, ஒரு உம்மா வாப்பாக்கு நாங்க என்ன செஞ்சிக்கிறோம், பிறந்திக்கிறோம். அவ் அஹதிஹிமா, அல்லது தாய் வேற,
தாய் ஒன்று வாப்பா ரெண்டு அப்படின்டா இவங்க முதலாவது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஒன்று தலாக் அல்லது அது தூஃபிய அது கணவர் மௌத்தா போய்த்தார், இன்னொரு திருமணம் செய்யறாங்க. அப்ப ஐல கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் இரண்டு கணவராக இருந்தாலும் கிடைக்கக்கூடியவது சகோதரனாக மாறுது. அதுக்குதான் இந்த வரை விளக்கலம் சொல்லுவாங்க. அல் முஷாரி குலி ஆஹர ஃபில் விலாதத்தி மின தரஃபைனி அவ் அஹதிஹிமா. ஒன்று ஒரு உம்மா வாப்பாவின் மூலமாக உருவாகக்கூடிய இரண்டு பிள்ளைகள், அல்லது ஒரு தாய் இரண்டு அதாவது தந்தைமார்கள் இவர்கள் மூலமாக. இப்படி நிறைய விஷயங்களை அங்கே பேசி கொண்டு வராங்க. அவிரதா அல்லது பால்குடியின் மூலமாக. அவர் பிறந்தே வைக்க மாட்டார், ஆனால் பால்குடியின் மூலமாக அஹாக மாறுறாரு. அஹாக என்ன செய்யறாரு, மாறுறாரு. அப்ப பால் குடியின் மூலமாக, அதாவது 2 வயதுக்கு கீழே 5 தடவை வயிறு நிரம்ப பசி போக பால் குடிச்சால் அவரு அந்த ஏனைய சகோதரர்கள், அதாவது அந்த தாய்க்கு ஒரு தாய் இடத்துல ஒரு பிள்ளை பால் குடிக்கிறாரு 2 வயசுக்கு முன்னால, 2 வயசு கபலை திமாலி அஸ்வனத்தை 2 வருஷம் பூர்த்தியாக முன்னால பால் குடிக்கிறாரு. அக்சர் மின் ஹம்சி மர்ராத், எத்தனை 5 தடவைக்கு மேல குடிக்கணும். சும்மா குடிக்கிறதல்ல, வயிறு நிரம்ப குடிச்சிருந்தால் அவர் அந்த தாய்க்கு வேற பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு இவர் அஹாக சகோதரனாக மாறுறாரு. அதே போல நான் ஆரம்பத்துல ஞாபகப்படுத்தினமா யுஸ்தாருலி குல்லி முஷாரிகின் ஃபி கபீலத்தின், அதாவது ஒரு கபீலன்னு சொன்ன உதாரணத்துக்கு குறைஷி வம்சத்துல வரக்கூடியவங்க எல்லாமே அஹ்தான், சகோதரர்கள் தான். கபீலா ரீதியாக சகோதரத்துவம். அதே போல தீனின், இப்ப தீனுடைய அடிப்படையில சாதாரணமா அந்துண்ண அகவாதி, நீங்கள் எல்லாம் என்னுடைய சகோதரிகள். இங்க பாடத்துக்கு ஹாதிராக ஈக்கக்கூடிய எல்லாருமே என்னுடைய சகோதரிகள். அது எந்த அடிப்படையில சகோதரி? அது தீன் அடிப்படையில சகோதரி. இங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்ல காரியங்களுக்காக நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு நல்ல விஷயங்களை படிச்சு கொள்வதற்காக, விளங்கி கொள்வதற்காக இந்த இடத்துல ஒன்று சேர்த்துக்கிறோம். அப்ப தீனின் அடிப்படையில நீங்கள் அனைவரும் என்னுடைய சகோதரி அல்லது சகோதரர்கள். இப்படி இந்த அடிப்படையில் ஹிருஃபத் என்று சொல்றது மிஹ்னத் என்று சொன்னா தொழில். இப்ப தொழில் செய்யறோம், அந்த இடத்துல என்ன செய்யறது, அந்த தொழிலுக்காக வேண்டி சகோதரத்துவம் எங்களுக்குள்ள சகோதரத்துவம் ஏற்படுது. முஆமலத்தின், நான் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். மவத்தத்தின், ஒரு காரணம் இல்லை, ஆனா நான் நேசிக்கிறேன் அவரை. தொழிலும் இல்ல, அதே போல கபீலாவும் இல்ல, ஒரு காரணமும் இல்ல, சும்மா நேசிக்கிறேன் அவரை. அப்படி நேசிச்சாலும் சகோதரத்துவம் உண்டாது. வனஹ்விஹி மினல் முனாசபாத், இப்படியான அந்த சில கட்டங்கள் அந்தந்த அமைப்புகளுக்கு ஏத்த மாதிரி இருவருக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த நட்புக்கும் என்ன செய்யறது, சகோதரத்துவம் என்றும் அரபுல சொல்லலாம். ஆனால் அசில் அல் அஹ் என்று சொல்றது ஒரு தாயுடைய வயிற்றுல பிறக்கக்கூடியவர்களுக்குத்தான் முன்னுரிமை அல் அஹ் என்று சொல்றது. அது இல்லாம கபீலா ரீதியாக, கோத்திர ரீதியாக, அல்லது தீனுடைய ரீதியாக, அல்லது தொழில் ரீதியாக, அல்லது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக, அல்லது மவத்தா மஹப்பா ஒரு மஹப்பத் ஏற்படுது, இப்படியானவர்களுக்கும் அல் அஹ் என்று என்ன செய்யலாம், பாவிக்கலாம். இதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள், முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள், நான் உங்களுடைய சகோதரர், நீங்கள் எல்லாம் சகோதரிகள். அப்ப இது எதனால ஏற்படுது என்று சொன்னால், முஃமின்கள் ஈமானுடைய அடிப்படையில் தீன், இது ஒரு காரணம், தீனும் ஒரு காரணம், நாங்க சகோதரிகள். இதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை தன்னுடைய சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பூமி கூட்டி போறாங்க ஒரு இடத்துக்கு. அந்த நேரத்தை அங்க சொல்லப்பட்டுச்சு, அதாவது தீனுக்காக போறாங்க, தீன தப்லீக் செய்யறதுக்கு. அந்த இடத்துல சொல்லப்பட்டுச்சு நீங்க போகவானம். அந்த இடத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 கட்டத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொய் சொன்னாங்க. அது பொய் அல்ல, அசில் அது பொய் அல்ல, அது வெளிரங்கத்துல பொய்மாய் விளங்கினாலும் அது பொய் அல்ல, அது உண்மைதான். அப்ப அந்த ஹீலத், அதாவது அந்த ஒரு இதை பாவிச்சாங்க, ஒரு ஹிக்மத்தை பாவிச்சாங்க. இந்த இடத்துல என்ன பாவிச்சாங்க, என்ன ஹிக்மத்தை பாவிக்கிறாங்கன்ற ஹீலத்தை பாவிக்கிறாங்கன்னு சொன்னால், இப்ப அந்த பூமிக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த அரசன் எந்த அழகான பெண்மணிகள் வந்தாலும் அந்த பெண்மணிகளை விபச்சாரத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசன் இருந்த இடத்துக்கு தான் இவங்க போனாங்க. அப்ப அந்த நேரத்துல சாரா அலைஹிஸ்ஸலாம் மிக அழகான பெண்மணி. இந்த நேரத்துல சாரா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி கேள்விப்பட்ட அந்த அரசன்
ஆளான தூதன் புறான், இவர் யாரோட இந்த பெண்மணி வந்திருக்கிறார். அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்ட நேரத்துல உக்தி, என்ன இவங்க என்னுடைய சகோதரி, உண்மையில மனைவி, ஆனா சகோதரி என்று சொல்றது கல்யாணம் திருமணம் செய்யாம இருந்தா சகோதரி, திருமணம் செஞ்சாலும் தீனுடைய அடிப்படையில சகோதரி. அதனால பொய் அல்ல. இந்த இடத்துல தன்னுடைய மனைவி என்று சொல்லியிருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த வந்த தூதுவர் என்ன செஞ்சுப்பாரு, கொண்டுட்டு சாரா அலைஹிஸ்ஸலாத்த அவங்கள தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ற கருத்தை தான் முஹத்திசீன்கள் சொல்றாங்க. அதுக்கு பின்னால சாரா அலிஸ்லாம் அந்த மன்னரை ஃபேஸ் பண்றார். அந்த மன்னரை விபச்சாரம் செய்ய முயல கொள்ள சாரா அலிஸ்லாம் அவர்கள் கையேந்துறாங்க. கையேந்திர நேரத்துல யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரன்ட்டு இருந்து என்ன காப்பாத்திடு, அல்லாஹ் கண் முன்னுக்கு துவாவை கபூல் செஞ்சு அந்த அரசனுடைய காலுக்கு கீழால இடுப்புக்கு கீழால சீவன் இல்லாம விழக்கூடிய ஒரு 3 தடவை இப்படி நடக்குது. அதுக்கு பின்னால அவன் பயந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அன்பளிப்பாக அந்த அரச இதுல வேலை செஞ்ச ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து அன்பளிப்பாக சாரா அலைஹிஸ்ஸலாத்து கொடுக்கப்படுது. அதன் மூலமா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உருவாகி ஒரு வம்சாவளியை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வம்சாவளி உருவாகுது. ஹைர். இந்த இடத்துல என்ன விஷயம் என்றா, உக்தி என்னுடைய சகோதரி என்று சொன்னாங்க. அப்ப உக்தி என்ற கொள்ள மனைவியாக இருந்தாலும் தீனுடைய அடிப்படையில் அவ என்னுடைய சகோதரி தான். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லல, வெளிரங்கத்துல பொய்யாக இருந்தாலும் உக்த் என்று சொல்றது தீனுடைய அடிப்படையில் ஏற்படக்கூடிய அந்த சகோதரத்துவம். ஹைர். அப்ப முதலாவது லஃபுல் அல்ஃபாத் யானி சமானியத்து அல்ஃபால், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 8 லஃபுல்கள், 8 சொற்கள் சொல்லப்பட்டிருக்குது, கூறப்பட்டிய குர்ஆன்ல வாரிதா வருது. அதுல ஒன்று தான் அல் அஹ், சகோதரன். அல் அஹ் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஹைர். அப்ப அல் அஹ்ன்றத நான் உங்களுக்கு அதனுடைய வரை விளக்கணத்தை நான் விளங்கப்படுத்தினேன், தாரீஃப. இரண்டாவது இன்ஷா அல்லாஹ் இது இரண்டாவது சொல் தான் அல் லஃப்து ஸானி அல் ஹவாரியூன். அல் ஹவாரியூன் இரண்டாவது லஃபுல் அல் ஹவாரியூன். ஹவாரி என்று சொல்றது ஐட அசில் கருத்து, ஐட அசில் மஅனா வந்து யுஹவ்விரூன தியாப். அதாவது ஹவாரியூன் என்றாலே ஐட ஒரு மஅனாஹு அல் ஹகீகி மஅனாஹு அல் அஸ்லி, அதனுடைய கருத்துடைய அடிப்படை கருத்து என்ற யுஹவ்விரூன தியாப். யுஹவ்விரூன தியாப் என்ற அதாவது ஆடைகளை அழுக்குகளை ஓரமாக்கி அதை வெள்ளையாக்குறவங்களுக்கு தான் சொல்றது அதாவது ஹவாரியூன்கள். பெண்களுக்கு ஹவாரியாத் என்று சொல்லப்படுது. ஹவாரியாத், ஹவாரியூன் ஆண்களாக இருந்தால் ஹவாரியூன், ஹவாரியூன், ஹவாரியூன என்று சொல்லப்படுது. அதே போல பெண்களுக்கு ஹவாரியாத் என்று சொல்றது. அதாவது ஆடைகளை வெள்ளையாக்கக்கூடிய ஆண்களும் ஆடைகளை வெள்ளையாக்கக்கூடிய பெண்களும் உடுப்புகளை சுத்தம் செஞ்சு அதை வெள்ளையாக்குறதுக்கு சொல்றது. இது அசில் கருத்து. ஆனா இந்த இடத்துல ஹவாரியூன் என்ற அதல்ல, மாறாக அஸ்திகா, அதே போல ஹவாஸ் அல் ஹவாஸ் என்று சொல்றது, அதே போல அல் அன்சார் என்று சொல்றது, அடுத்தது அல் அஸ்ஃபியா. இந்த 4 கருத்துக்களும் மிக அதைத்தான் நான் சொன்ன ஒரு ஒவ்வொரு லஃபுல்க்கும் அல்லாஹ் தாலா ஆழமான கருத்துக்களை இந்த லுகா அரபியாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். அதுல ஒரு பாருங்க, இந்த ஹவாரியூன்கே எத்தனை கருத்துக்கள், சுப்ஹானல்லாஹ். அதனால ஹவாரியூன் என்று சொல்றது அசில் கருத்தை நான் விளங்கப்படுத்தினேன். ஆனால் இந்த இடத்துல ஹவாரியூன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அஸ்திகா, அதே போல ஹவாஸ், அன்சார், அஸ்ஃபியா. அப்ப இந்த ஹவாரியூன் என்று சொன்னாவே பொதுவாக எங்களுக்கு தெரியும் நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட அவர்களுக்கு உதவி செஞ்சவங்க என்பதற்கு அல் ஹவாரியூன். அப்ப அஸ்திகான தோழர்கள், ஹவாஸ் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள், அதே போல அன்சார் உதவி செய்யக்கூடியவர்கள், அஸ்ஃபியா அதாவது பியோவாக நடந்து கொள்றவர்கள். அஸ்ஃபியா என்று சொல்றது நேர்மையாக நடந்து கொள்றவங்களுக்கும் சொல்றது. அப்ப இந்த 4 கருத்துக்களும் உள்வாங்கப்படும். அப்ப ஹவாரியூன் என்று கொள்ள குர்ஆன் அல்லாஹு தாலா பாவிக்கிறான். அதை பாவிக்கக்கூடிய ஆயத்தான் ஃபலம்மா அஹஸ்ஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ர கால மன் அன்சாரி இலல்லாஹ், கால மன் அன்சாரி இலல்லாஹ். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும் பனு இஸ்ரவேலர்கள், பனு இஸ்ராயில். அபுல் அம்பியா என்று சொல்றது நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய 2 மகன்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ப இஸ்மாயில் அலி இஸ்லாம் மூலமாக அரேபிய வம்சங்கள் உருவாகுது. அதுல வந்தவங்க தான் எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கிட்டத்தட்ட எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 27 28வது அப்பா முறை தான் எங்களோட இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள். இங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி அந்த தொடர் போகுது. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் தான் இஸ்ராயில். இஸ்ராயில் என்ற கருத்து அபுதுல்லா, அல்லாட அடிமை. இன்றைக்கு உலகத்துல 190 சொச்சம் நாடுகள்ல ஒரு நாட்டுடைய பேர் தான், ஒரு நபியுடைய பேர் வைக்கப்படி இஸ்ரேல். இஸ்ரேல் என்றது இஸ்ராயில், அப்துல்லா அல்லாட அடிமை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் என்று சொல்றது. அப்ப இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிச்சலங்களுக்கு தான் பனு இஸ்ராயில். அதனால தான் ஒரு ஹதீஸ்ல வருது, எங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா உலகத்தில் அனுப்பின நபிமார்கள் 1,24,000 என்ற ஒரு கணக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா வேறொரு ஹதீஸ்ல வந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 10 நபிமார்களை தவிர மற்ற எல்லா நபிமார்களையும் இந்த இஸ்ராயிலுடைய அந்த சந்ததிய அல்லாஹு தாலா திருத்திரத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்பிக்கிறான். அவருடைய சலாஹியத்துக்காக வேண்டி அவர்களை அல்லாஹு தாலா ஹிதாயத்துக்காக வேண்டி அனுப்பிக்கிறான் என்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப அந்த வம்சாவளியில வந்த கடைசி நபி தான் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அதுல இந்த ஆரம்ப நபி இந்த யூதர்களுக்கு அனுப்பப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம். தௌராத் கொடுக்கப்பட்டுச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜீல் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த வேதம். அப்ப அந்த அவர்களுடைய அந்த தோழர்களுக்கு அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஒரு பகுதி தான் நசாராக்கள். நசாரா என்று சொல்றது யஹூத், நசாரா என்று குர்ஆன் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோடு ஈக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு விளங்கிச்சு இவங்க மாற்றம் செய்யறாங்க. யூதர்களை லேசான முறையில என்ன செய்யலாது, ஒன்றை நம்ப வைக்கவும் மேலாது, ஈமான் கொள்ள வைக்கவும் மேலா. ஆமன தாய்ஃபத்துன் கஃபர தாய்ஃபா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான் கொண்டவங்களும் ஈக்கிறாங்க, அதிகமானவர்கள் மறுத்தவர்கள் தான், அதாவது பனு இஸ்ரவேலர்கள். இப்ப இந்த நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொல்றதுக்கு இப்படி இவர்களுக்கு மத்தியில நிறைய பேர் குப்ரியத்தான் அந்த தன்மைய, அதாவது குப்ருக்கு போறதை விளங்கித்தான் கேட்டாங்க. காலமன் அன்சாரி இலல்லா, அல்லாவுடைய அந்த பாதையில, அல்லாவுக்காக, அல்லாவுடைய வழியில, ஹிதாயத்துடைய வழியில எனக்கு உதவி செய்யறவங்க யாரு? இந்த நேரத்துல அல் ஹவாரியூன் கால் அல் ஹவாரியூன நஹ்னு அன்சாருல்லா, ஹவாரியன்கள் சொன்னார்கள் நஹ்னு அன்சாருல்லா, நாங்க அல்லாவுடைய உதவியாளர்கள். அப்படின்னா உங்களுக்கு நாங்க உதவி செய்வோம், தீனுக்கு உதவி செய்வோம். அன்சாரு தீன், தீனுடைய உதவியாளர்கள். ஆமன்னா பில்லா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். வஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமோன் என்றதை நீங்க சாட்சி சொல்லுங்க, நாங்க முஸ்லிம்கள். ஆனாலும் அப்படி சொல்லி போட்டுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல பார்த்தாங்க. அல்லாஹு தாலா வானத்தின் பக்கம் வராஃபிஉக இலைய, என் பக்கம் உங்களை நான் உயர்த்தினேன் என்ற விஷயத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இந்த உயர்த்தினான் வானலோகத்தின் பக்கம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எப்ப தோன்றுவாங்களோ அந்த நேரத்துல அல்லாஹு தாலா அதாவது டமஸ்கஸ்ல, திமிஷ்க்ல அல்லாஹு தாலா மனாரத்துல் பைதா, ஜாமிஉல் மஸ்ஜித் அல் உமவி என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கும் அல் மனாரத்துல் பைதா அந்த அந்த மஸ்ஜித் இன்னமும் இருக்குது. அங்க அந்த வெள்ளை கோபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குவான் என்ற அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. ஹைர். அப்ப இந்த இடத்துல என்ன லஃப்ல் என்றா, இரண்டாவது லஃப்லு சானி அல் ஹவாரியூன். அல் ஹவாரியூன், அல் ஹவாரியூன் என்றது இந்த சொஹ்பத் தோழர்கள் என்ற அந்த கருத்துக்கு உள்வாங்கப்படுது. அப்ப அல் ஹவாரியூன் என்ற அஸ்திகா வரும், ஹவாஸ் வரும், அன்சார் வரும், அஸ்ஃபியா வரும். அப்ப அன்சார் என்ற குல நாசிர், உதவி செய்யக்கூடியவங்க. அஸ்ஃபியா அதாவது நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். ஹவாஸ் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்ற கருத்து இது. அதே போல அஸ்திகா தோழர்கள். இப்படியான அந்த 4 கருத்துக்களை கொண்டுதான் ஹவாரியூன் என்ற கருத்து. இந்த ஹவாரியூன்கள் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்யறவங்க, அவங்களோட தோழமை கொண்டவர்கள். எப்படி அல் அஹ்ன்றது தோழமை, நான் என்னுடைய அதாவது சொந்த ஒரு தாய்க்கு பிறந்த 2 பேர், அவங்க 2 பேர் அல்லாஹ், 2 பேரும் சகோதரர்கள். அந்த சகோதரத்துவம் என்பது தோழமையோடு சம்பந்தப்படக்கூடியது. இரண்டாவது லஃபல் அல் ஹவாரியூன் என்றது அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி, அந்த தோழமை, அதுக்கு அல் ஹவாரியூன் என்று இந்த இடத்துல சொல்லப்படுது. அப்ப இரண்டாவது லஃபுல் அல்லாஹு தாலா சொஹ்பத்தோடு சம்பந்தப்படக்கூடிய இரண்டாவது லஃபுல் தான் அல்லாஹு தாலா பாவிக்கக்கூடியது அல் ஹவாரியூன்.
இரண்டாவது லஃபுல். முதலாவது அல் அஹ், இரண்டாவது அல் ஹவாரியூன், மூணாவது அல் ஹலீல். மூணாவது அல் ஹலீல். இன்ஷா அல்லாஹ் இதை மட்டும் கடைசியாக பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் எங்களோட அமர்வை முடிச்சு கொள்ளும். அல் ஹலீல் மூணாவது. அல் ஹலீல் என்று சொல்றது அசில்ல அஸ் சதீக்குல் ஹாலிஸ். அஸ் சதீக்குல் ஹாலிஸ், பியோ கூட்டாளி. பியோ என்று சொன்னா பரிசுத்தம். அவரு வேற யாரோடையும் க்ளோஸ் இல்லை, க்ளோஸ் அப்படின்ட்டு. அதாவது க்ளோஸ்ண்டா வேற யாரோடையும் இவரு அத மாதிரி க்ளோஸ் ஆயிக்க மாட்டாரு. அதுக்குத்தான் சொல்றது அல் ஹலீல். அல் ஹலீல் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல வத்தஹதல்லாஹு இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஹலீலாக எடுத்துக்கொண்டான் என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப இந்த ஹலீல் என்று சொல்றதுக்கு வரை விளக்கணம் தான் ஹுல்லத் என்று சொல்லுவார்கள். ஹுல்லத்திலிருந்து வந்தது தான் ஹலீல். ஹுல்லத்திலிருந்து வந்தது தான் ஹலீல் என்ற அந்த சொல். அப்ப ஹலீல் என்ற என்ன வரை விளக்கணம் என்றா அஸ்ஸதாகத்து, அஸ்ஸதாகத்து வல் மஹப்பத்து அல்லதி தஹல்லலத்தில் கல்ப ஃபஸாரத் ஹிலாலஹு. ஃபஸாரத் ஹிலாலஹு. அஸ்ஸதாகத்து வல் மஹப்பத்து அல்லதி தஹல்லலத்தில் கல்ப ஃபஸாரத் ஹிலாலஹு அப்படின்னு சொன்னே. அஸ்ஸதாகா நேசம், வல் மஹப்பா அன்பு, அல்லதி எப்படியான அன்பும் நேசம் என்றா தஹல்லலத்தில் கல்ப உள்ளத்துல ஊடுருவி கொண்டது, உள்ளத்துல ஊடுருவி கொண்டு ஃபஸாரத் ஹிலாலஹு. ஹிலாலஹு என்றா யானி ஃபி பாத்தினிஹி, அதாவது அவருக்கு உள்ளுக்க பேத்துட்டாரு. அவருடைய உள், அதாவது உள் ரீதியாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, டச் பண்ணிட்டாரு. அவரோட உள்ளத்துல இடத்த பிடிச்சிட்டாரு. அதுக்காக ஒன்றும் இல்லை, உள்ளத்துல அவர் சம்பூர்ணமாக இடத்த பிடிச்சவருக்கு தான் அல் ஹலீல் என்று சொல்றது. அல் ஹலீல் என்று சொல்றது. அதனால வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. ஹலீலாக அல்லாஹ் தாலா ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அவருடைய சம்பவங்கள் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்று சொன்னா அதற்கு மேல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வேற ஒன்றையும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வரலாறுகள் நாங்க படிச்சிருக்கிறோம். இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்போ நாங்க நிக்கா திருமணம் பேச போறோம், இந்த நேரத்துல அவரை விளங்கி கொள்ளலும் யாரை வச்சு என்று பாக்குறதுக்கு ஒரு விஷயத்த, ஒரு உதாரணம், நல்ல ஒரு அழகான உதாரணத்தை சொன்னாங்க. அதாவது சுனனு திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ், அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி, அர்ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மையுஹாலில் அப்படின்னு சொன்னா, உங்கள, அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய ஹலீலுடைய, தன்னுடைய அந்த நேசருடைய மார்க்கத்துல இருப்பாரு. இப்ப நாங்க ஒத்தரை பார்க்கணும், அப்துல்லாவும் ஜெயிதும் நல்ல கூட்டாளி. இப்ப எங்களுக்கு அப்துல்லாவை பார்த்து கொள்ளணும், இவர் யார் எப்படியானவர் என்றா ஜெயிதை பார்த்தா விளங்கிடலாம். ஏன்னா ஹலீல் ரெண்டு பேரும் அப்படி ஒரு பொக்க கூட்டாளி அப்படி சொல்லுவாங்க. எங்கட இலங்கையில அல் பொக்கன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு நேசர். அப்படி இருந்து என்ன சொன்னா அப்துல்லாவை பாக்குறதை விட இவரை பார்த்து கொள்ளலாம் என்று அப்படி கூட்டாளிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இவரு உங்களுக்கு யார நேசிக்கிறாங்களோ அவரை பார்த்து கொள்ளட்டும். இவர் யாரை நேசிக்கிறாங்களோ, இப்ப அப்துல்லாவை செக் பண்ணணும் என்றா ஜெயித பார்த்தா விளங்கும் அப்துல்லா யார் என்று சொல்லி. அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணத்தை, அழகான உதாரணத்தை காட்டினாங்க. அதனால அவ்வளவு க்ளோஸ் ஆவினு சொன்னால் உண்மையிலேயே இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் என்றா அதுக்காக ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்று சொன்னா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய நேசம் வந்ததால் அல்லாஹ் தஆலா ஹலீலாக எடுத்துக்கொண்டான். ஹலீலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்கொண்டான். இதுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அமர்வுல இந்த ஹலீல் என்றதை இன்னும் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்குது. நாங்க ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு லஃபுலாக இருந்தாலும், ஒரு ஃபியாலாக இருந்தாலும், ஒவ்வொரு விடயங்களாக இருந்தாலும் முடியுமானவரை மிச்சம் ஆழமாக இல்லாட்டியும் ஓரளவு விளங்கக்கூடிய அளவுக்கு நாங்க படிச்சுட்டு போனோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ல ஓரளவுக்கு சரி எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு விளக்கத்தோட ஒரு ஃபஹமோட போறது தான் மிகவும் சிறந்த. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு லஃப்லையும் கிட்டத்தட்ட 8 லஃபுல்கள் சொல்லப்பட்டதுல நாங்க இன்றைக்கு அல் அஹ்ஹ பார்த்தோம், அல் ஹவாரியூனை பார்த்தோம், மூணாவது அல் ஹலீல பார்த்தோம். அது சம்பூர்ணமாக பார்க்கல. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய
அமர்வுல இன்ஷா அல்லாஹ் பீத்னில்லாஹி தாலா பிமஷியத்தில்லாஹி தாலா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அமர்வுல பார்ப்போம். இது சம்பந்தமான ஏதும் கேள்விகள் இருந்துன்னு சொன்னா உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். ஏதும் கேள்விகள் இருக்குதா அல்லது இதனுடைய முனஸ்ஸிக் முஷ்ரிஃபாக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு எல்லாடையும் வரஹ்மத்துல்லாஹி மைக் ஒன்னா தான் இருக்குது. தேவையான கேள்வி கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அன்சார் அதுக்குள்ள கருத்து சரியா எப்படி கொடுக்குற? அன்சார் என்ன சொன்னா வெளிரங்கத்துல தோழர் என்றது தான் கருத்து. அது உதவி செய்யக்கூடியவர், உதவியாளர், உதவி செய்யக்கூடிய தோழர். ஜஸாக்கல்லாஹ். ஏதும் வேற சுவால்கள் இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் சலாம். ஆரம்பத்திலே அந்த நாடுகள் கொஞ்சம் சொன்னீங்க, ஈரான், குவைத், அதை கொஞ்சம் சொல்ல கேளுமா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணவா? ஓ இதுல ஷாமா இல்லாட்டி ஷிபுல் ஜசீரத்துல் அரபியா வلا ஷிமால் அஃப்ரீகாவா இல்லாமா? எல்லாம் சொன்னா நல்லா ஷாம்ல பலஸ்தீன், உர்துன், கஸா. இல்ல பலஸ்தீன் உள்ளுக்கத்தான் கஸா வருது. 4 நாடுகள். ஒன்று சிரியா, சூரியாட்டுவாங்க அரபுல. அடுத்து லெபனான், அடுத்தது பலஸ்தீன், அடுத்தது அல் உருதுன், ஜோர்தான். சிரியா, லெபனான், பலஸ்தீன், ஜோர்தான். இதுக்கு ஷாம் தேசம். அடுத்த ஷிபுல் ஜசீரத்துல் அரபியா அப்படின்னு சொன்னா 9 நாடுகள். அது உள்ளுக்க ஜோர்தான் வரும், ஈராக், அடுத்தது குவைத், கட்டார், பஹ்ரைன், கட்டார். அடுத்து யுஏஇ, துபாய். அடுத்து ஒமான் 7வது. அடுத்தது யமன். அடுத்தது 8வது யமன். 9வது அல் மம்லக் அல் அரபிய சவுதி. ஷிமால் அப்ரிக்கா அதுல 6 நாடுகள். 1வது அல் ஜசாயிர், அல்ஜீரியா என்றுவோம். அடுத்தது மிஸ்ர், ஈஜிப்ட். அடுத்து லிபியா. அடுத்து மகரிப், மொரோக்கோ. அடுத்தது சூடான். அடுத்தது தூனிசியா என்றோமே, தூனுஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். إياكم. أظن أنه لا يوجد أي سؤال آخر إن شاء الله. எப்படி கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நோட் பண்ணி கொண்டு ஃபிலோஸ்புல் காதும் இது அடுத்த வீக்கில் இன்ஷா அல்லாஹ் உங்களை கேட்டுக்கொள்ளலாம். سأختم على هذا القدر إن شاء الله تعالى. والسلام عليكم ورحمة الله وبركاته.